இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என கர்நாடக அமைச்சர் யாரும் பேசவில்லை என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கமளித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் இந்திய அரசியல் சாசனத்தை திருத்துவோம் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறியதாக சொல்லி மாநிலங்களவையில் பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் விளக்கமளித்த மல்லிகார்ஜுன கார்கே, அரசியல் சாசனத்தை மாற்றுவது குறித்த பேச்சு ஒவ்வொரு முறையும் பாஜக தரப்பிடமிருந்தே வருவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் மற்றும் படிகளை உயர்த்தி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் 1 லட்சம் ரூபாயில் இருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அவர்களின் அன்றாட படியும் 2,000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியமும் 25,000 ரூபாயில் இருந்து 31,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு 2023 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.